ஸோ இப்போ நம்ம அகாடமி வந்தாச்சு. எல்லாம் நடராஜ் ஏர்கட் போட்டு தானே பார்த்துருக்கீங்க. நான் ஏர்கட் போட்டு பார்க்குறேன். இவன் கூட ஆளை கொண்டாலும் கொண்டு விடா சார், வேற ஆளை வச்சுக்கீங்க சார். பொறுத்திருந்து பாருங்க என்ன செய்ய போறாருன்னு. என்ன சார் அந்த நெத்திக்கு நேரம் குறி வச்சு எறிகிறான் சார். அண்ணன் போட்ட பவுலிங் அவுட். குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அந்த 30 சேரம் நினைச்சேன். ஆனால் நடராஜ் நமக்கு நல்லா பால் போட்டு கை காலம் வலிக்கிறாடா. சின்னப்பம்பட்டி டு ஆஸ்திரேலியா இவ்வளோ பெரிய விஷயம். 2011 தான் ஆடுறேன். நிறைய தடைகள் இருந்தது. ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கு பஸ் பேர் கிடையாது. இந்த ஆண்ட்ரஸூரில் தான் போகணும். ஆர்டினரி பஸ்ஸில் போனால் 8 மணி நேரம். போட்டுக்கு நல்ல துணி இருந்திருக்காது. படிக்க சரியான வசதி வாய்ப்புகள் இல்லை. கூட இருக்கிற நல்ல மனிதர்கள் இருந்தால் நீ எதுவுமே உனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அது மாதிரி எனக்கு சுற்றி நல்ல மனிதர்கள் இருக்காங்க. எனக்குன்னு ஒரு நல்ல வழிகாட்டி இருந்தாங்க. நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க பஞ்சா, நம்ம அப்பா அம்மாவை தவிர. நம்ம அந்த மாதிரி தான் இப்போ எல்லா இடத்துலையும் நினைக்கிறாங்க. எல்லா அது பெரிய விஷயம் இல்லை. அதை தான் சம்பாதிக்கணும்னு சொல்லுறது. வேறு எதுவும் கிடையாது. வாவ் ஸ்கின் சயின்ஸோட விட்டமின் சி ரேஞ்சை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் இருக்குது, இது ப்ரெஷ்ஷோட வருது. அது மட்டும் இல்லைங்க, விட்டமின் சி ஃபேஸ் சீரம் இருக்குது, இதுலேயே விட்டமின் சி ஃபேஸ் டோனர் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் தான். இது பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஷ்ஷோட வருது. நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கு மாசு எல்லாத்தையுமே இது சுத்தம் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, மெலனின் பிளாக்கர்ஸ் இருக்குது. இது அதிகப்படியான மெலினினை கட்டுக்குள்ளே வச்சு சரும பொலிவை அதிகரிக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா பிக்மெண்டேஷனை குறைக்குது. நம்ம ஃபேஸில் வயசான தோற்றம் வரவிடாமல் போராடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல வர பேச்சஸை தடுக்குது. இந்த ஃபேஸ் வாஷில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது, ஆரஞ்சு எசென்சியல் ஆயில், லெமன் எசென்சியல் ஆயில் இருக்குது, மல்பெரி இருக்குது மற்றும் லைக்கோரஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ஸ்கின் மிஸ்ட் டோனர் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எசென்சியல் ஆயில், லெமன் எசென்சியல் ஆயில், கத்தாழை, இது எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை ஈரப்பதமாக வச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை டயர்டாக்காமல் டல்லாக்காமல் வச்சுக்குது. இது நம்ம ஸ்கின்ல இருக்க ஓப்பன் போஸை குறைக்குது, ஸ்கின்ல இருக்க ஸ்ட்ரெச்சரை அதிகப்படுத்துது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ஃபேஸ் சீரம். இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்கின்ல இருக்க டல்னஸை குறைச்சி நம்ம ஸ்கின்னுக்கு இளமையான தோற்றத்தை கொடுக்குது. விட்டமின் சி ஃபேஸ் சீரம்ல பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ஹைலோரானிக் ஆசிட் விச் ஆசில் இதோட நன்மைகளை நமக்கு கொடுக்குது. இது பிக்மெண்டேஷனை ஃபேட் பண்ணுது. இது ஸ்கின் டேமேஜை ரிப்பேர் பண்ணுது, கொலாஜனை பூஸ்ட் பண்ணுது. இந்த சீரத்தை கையளவு எடுத்துட்டு அதை நம்ம ஃபேஸில் டாட்டாடாக வச்சுட்டு நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் பண்ணும். ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. சிலிக்கான், பாரபன், சல்பேட், கலர்ஸ் இந்த மாதிரி ஆஷான கெமிக்கல் எதுவுமே வாவ் ஸ்கின் சயின்ஸ் ப்ராடக்ட்ல கிடையாது. buywow.inன்ற வெப்சைட்டில் புகழ் 20 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி 20% ஆஃபர் பெறுங்க. BWOW நேச்சுரலி. ஸோ இப்போ நம்ம அகாடமி வந்தாச்சு. இப்போ அகாடமியில் நம்ம என்னென்ன நடராஜ் இந்த அளவு ஒரு ஸ்ட்ரகுளை தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. அது எப்படி என்னன்றது நடராஜில் கேட்டு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி எது கூட்டணுன்னு தெரில. தூங்க வேலை இல்லை, காரில் ஏதாவது கொஞ்சம் நான் பேச விட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சின்னப்பம்பட்டி டு ஆஸ்திரேலியா இவ்வளோ பெரிய விஷயம். இங்கே ஃபஸ்ட்டு எப்படி ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு? இந்த கிரிக்கெட்ன்ற ஒரு ஆசை எந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆச்சு? இல்லைண்ணா, இங்கே எனக்கு கிரிக்கெட் சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சது. நான் இங்கே லோக்கல் எல்லாமே அந்த டென்னிஸ் பால் டோர்னமெண்ட் தான் விளையாடுவோம் இல்லையா. ஸோ அதை பார்த்து எனக்கும் சின்ன வயசுலேருந்து டென்னிஸ் பால் ஆடணும். எனக்கு டென்னிஸ் பால் தான் உலகம்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்படி ஒரு இருக்குது, இந்த மாதிரி வெளியில் போனால் இந்த மாதிரிலாம் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. 12th வரைக்கும் டென்னிஸ் பால் தான் ஆடிட்டு இருந்தேன். ஸோ அண்ணா தான் 12th அப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஸோ அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தவர் இவர் பிரகாஷ். ஸோ அவர் கோச் எனக்கு இப்போது. அவர் மூலிமா தான் 4th டிவிஷன் BSNL ஆனேன். 2011 தான் ஆடுறேன். நிறைய தடைகள் இருந்தது. ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கு பஸ் பேர் கிடையாது. இந்த ஆண்ட்ரஸூரில் தான் போகணும். ஆர்டினரி பஸ்ஸில் போனால் 8 மணி நேரம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்தது. போட்டுக்கு நல்ல துணி இருந்திருக்காது. படிக்க சரியான வசதி வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்ம படிப்பும் ஒன்றும் வரல. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தோம். ப்ரைவேட்டில் தான் கிடச்சிது. ப்ரைவேட்டில் கட்டுறது காசு இல்லை. அப்புறம் அண்ணன் மூலிமா ஒரு ஃப்ரெண்டு மூலிமா எனக்கு ஃப்ரீ சீட் கிடச்சிது. ஸோ அதுக்குமே ஃப்ரீ சீட் கிடச்சுமே அந்த எக்ஸாம் ஃபீஸு அந்த இதெல்லாம் கட்டுறதுக்குலாம் அமௌண்ட் இல்லை. இந்த டென்னிஸ் பாலில் வரல டோர்னமெண்ட்டு தான் நிறையா அதில் வச்சு தான் நாங்கள் நிறைய மேனேஜ் பண்ணுவோம். டென்னிஸ் பாலில் நிறைய கப்பு வாங்கியிருக்கேன். அது வைக்க என் வீட்டில் இடம் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வச்சுருக்கேன். அவ்வளோ கப்பு வாங்கியிருக்கேன் நானும் எங்கள் அண்ணாவும் சேர்ந்து.
இப்போ கூட பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வீட்டிலலாம் நிறைய இருந்திருக்கு. ஸோ இவரும் லைஃப்பில் ஏகப்பட்டு கஷ்டப்பட்டுருக்காரு. அவர் நிறைய பார்த்துருக்கேன் நான். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு தடைகள் இருக்குது. பட் அதையும் மீறி போராடக்கூடிய தன்மையும் தன்னம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பாக எதனாலும் பண்ண முடியுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இவரும் இருக்கார். எல்லாரும் சொல்கிறாங்க நானும் இருக்கேன்னு. கண்டிப்பாக உண்மை. ஏன்னா கஷ்டத்தை தாங்கிட்டோன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து எனக்குலாம் வந்து ஜாலியாகிடுச்சு. இப்போ நீ சொன்னல என்னென்ன இல்லை, போட்டுக்கு துணி இல்லை, வீடு பாத்ரூம் கிடையாது. சரி, பாத்ரூம் பார்த்தீங்களா வீடு. நம்ம கஷ்டத்தை நமக்குள்ளே வச்சுக்கிட்டு மற்றவங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு ஜாலியாக இப்போ நீ ஒரு இது ஒன்றை பார்த்து ஒரு 4 பேர் நம்மளும் நடராஜ் மாதிரி நம்ம ஆகணும். ஏன் கிரிக்கெட் விளையாட நிறைய பசங்க இருக்காங்க. அவ்வளோ நம்மளாம் பார்க்குறப்ப என்னடா இவ்வளோ சூப்பராக பாலிங் போகிறான், வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அப்போ நீ இதெல்லாம் இந்த அகாடமி வச்சுருக்கிறது இப்போ இந்த கிரவுண்டு உருவாக்க தான் பார்க்குறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, நம்ம ஊர்லேயும் நம்ம பசங்க யாராவது வரணும்னு நீ நினைக்கிற பற்றியா அந்த நல்ல உள்ளத்துக்கே வந்து கடவுள் ஒன்று என்னைக்கு சந்தோஷமாக வச்சுருப்பேன். உண்மையிலே ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கைன்னுவாங்க. ஒரு நல்ல ஃபேமிலி உங்களுக்கு பார்த்தேன். வீட்டில் அம்மா பார்க்கும்போது சரி, அப்பாவை பார்க்கும்போதும் சரி, சிஸ்டர், அவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி. அதெல்லாம் அந்த காலத்து அந்த ஒரு பணிவு இன்னைக்கெல்லாம் யார் இது இவனை ஏன்னா சேர்க்கணும் சொல்கிறேன் வீட்டுக்கு கை ஆனஸ்டாக. ஸோ அதனால் ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாம் சொல்லுவாங்களே அப்பா அம்மாலாம், என்னடா குடும்பம் பெருசாக இருக்குது, வேலைக்கு போகிறேங்கிற குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும் கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பொறுப்பெல்லாம் அண்ணா கிட்டே கொடுத்ததுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ, அவன் நல்லா இருந்தால் போதும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. அப்போ கொடுத்தவங்க தான் இப்போ வரைக்கும் அண்ணா கூட தான் இருக்கேன். ஸோ ரொம்ப அவங்க செம்ம சப்போர்ட், ஃபேமிலி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. சுற்றிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருப்பாங்க. கூட இருக்கிற நல்ல மனிதர்கள் இருந்தால் நீ எதுவுமே உனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வந்து அதை தாண்டி வந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ். அது மாதிரி எனக்கு சுற்றி நல்ல மனிதர்கள் இருக்காங்க. எனக்குன்னு ஒரு நல்ல வழிகாட்டி இருந்தாங்க. அது மாதிரி எனக்கு ஒரு வழிகாட்டினாங்க. அதனால நான் கஷ்டப்பட்டு அது அடிபட்டு வந்தாச்சு. அந்த கஷ்டத்தை வேற யாரும் அடிப்படக்கூடாது அந்த அளவு நீ பார்த்து. அதுக்கு தான் நான் இதெல்லாம் கிராமத்துலலாம் ஆரம்பிச்சிருக்கேன். செம. இதை வந்து நீ இந்த அகாடமி வந்து என்னன்னு பேர் வச்சிருக்க? அகாடமி நடராஜன் கிரிக்கெட் அகாடமி தான். சூப்பர். அந்த நடராஜன் வந்து ஃபுல்லாக வேறு லெவலில் எல்லாரும் இப்போ வந்து நடராஜன் கிரிக்கெட் எல்லாருமே நடராஜன் போய் விளாண்டா போதும்பா ஒரு ட்ரீமாக இருக்கும் நிறைய பேருக்கு. உண்மையிலேயே அதை பண்ணிவிடு. இது இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு வந்து அப்பா அம்மா அவங்களோட பேரில் வந்து நிறைய பேர் வந்து ஆசையாக இருப்பாங்க. அவங்களோட நேம் அதெல்லாம் வந்து கொஞ்சம். எங்கள் அப்பா பேர் தங்கராசு, அம்மா பேர் சாந்தா, எனக்கு சாந்தி. சூப்பர். 3 தங்கச்சி ஒரு தம்பி. நான் தான் வந்து மூத்த பையன் வீட்டுக்கு. அப்படியா? வெரி குட். சூப்பர். ஸோ இதுதான் வந்து க்யூட் ஃபேமிலி அழகான. அண்டு இப்போ வந்து எங்கள் எல்லாருக்குமே சரி, இவனுக்கு தோனி நான் அண்ணன்னு சொன்னிலே இந்த இல்லை நான் சரி அவர் தான் பெரியவர் நினச்சேன். பட் அப்புறம் மனசார ஒருத்தர் அண்ணன் நமக்கு வந்து இந்த அளவு கொண்டு வந்திருக்காருப்பா. அவர் விடாமல் அண்ணன்றதே ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ அவர் இல்லைன்னா இப்போ நீங்கள் நான் அண்ணன் நான் தான் நினச்சிட்டு இருக்கேன். சரி, ஓகே, அண்ணன் ஒரு பெரியவர் நீ இருக்காது அப்படின்ட்டு மூத்தவனே இப்போ தான் யோசிச்சு பரவாயில்ல அவர் விடாம நீ இந்த அளவு ஸ்ட்ராங்காக வந்துமே நீ அதை பார்க்கல. ஓகே. இப்போ வந்து நானும் சரி இவனும் சரி எல்லாருக்குமே வந்து அவர் பேர் கூட தேவையில்லை, அந்த நம்பர் மட்டும் போதும். 7 சரியா? அது மட்டும் போதும். ஏன்னா ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரியல. ஈவன் தோ வந்து எல்லாருக்குமே வந்து கிரிக்கெட்டை பற்றி தெரியாதவங்க கூட வந்து அவர் மேலே கிரேஸ் ஆகுறாங்க. அதுதான் உண்மை ஏன்னு சொல்லிட்டு. அண்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவர் உங்களுக்கு யாரும் தெரியும், விராட் கேப்டன். நீ ஒரு ஃபஸ்ட்டு கேப்டன் இந்தியாவுக்கு. ஸோ இவங்க 2 பேரோட எக்ஸ்பீரியன்ஸு என்ன மைண்ட் செட் எப்படின்னா, பெரிய கோல்லாம் இல்லைண்ணா. நான் வந்து என் வேலையை பார்த்துட்ருக்கேன், அதுக்கு பின்னாடி வர்றது வந்துகிட்டே இருக்கும். அதுதான் இப்போ நான் வந்து ஐபிஎல் ஆடணும் அந்த மாதிரிலாம் நான் நினச்சதே இல்லை. தமிழ்நாடுக்கு ஆடினா போதும்னு தான் நினச்சேன். சரி, அந்த மாதிரி சின்ன விஷயம் தான் பண்ணேன். நான் இதில் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபர்ட் கொடுப்போம், அது ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வரும் அப்படின்ற மாதிரி அண்ணா சொல்லுவார். ஏன்னா நம்ம லைஃப்பை தேடி போக தேவையில்லை. நம்ம கஷ்டம் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுவார். அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கு, அந்த தன்னம்பிக்கை, அதில் முக்கியமாக வந்து தன்னடக்கம் ரொம்ப முக்கியம். எல்லா விஷயத்துலையும் முக்கியம். ஸோ அந்த விதத்தில் நான் அந்த மாதிரி தான் யோசித்தேன். அது ஆட்டோமேட்டிக்காக நடந்தது. அவங்க கேப்டன்ஷிப்பில் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி எப்படி இப்போ பார்த்து ஜாலியாக இருக்கிறோமோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணார். விராட் கோலி நல்லா பேசியிருந்தார். டோட்டலாக அந்த சப்போர்ட் ஸ்டாஃப்லேருந்து பிளேயர்ஸ்லேருந்து எல்லாருமே சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. என்ன பிரேக்ஃபாஸ்ட் ஹாலில் தனியாக உட்காந்து சாப்பிட்டாலும் இங்கே வாடா அப்படின்னு கூட அந்த மாதிரி பேசுவேன்.
நீங்கள் ஹிந்தி பேசுவீங்க எனக்கு புரியாது. பேசலாம் பரவாயில்ல, அப்படியே கேட்குறேன். எப்படி இப்போ உனக்கு இங்கிலீஷ் தெரியல? பேசுகிறது எல்லாமே அப்சர்வ் பண்ணுவேன், நானும் அவங்களுக்கு புரிய வச்சிருவேன். இப்போ நம்மளாம் போன முடியல பாடி லாங்குவேஜ் தான் அப்படின்னு விட்டுருணும். சூப்பர். பாஷை இங்கிலீஷ் பேசுவாங்கல்ல சூப்பராக? ஆமாம், எல்லாமே பேசுவேன். ஆமாம் நல்ல. இப்போ 2 பேரும் ஒன்றா இணைஞ்சிருக்கீங்களா? ஆமாம், ஒரே டீம். ஒரே டீம். நட்ராஜனுக்காக ஒரு மக்கள் உட்காந்து டிவியில் பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு ஏழு நடக்கும்போது இது பண்ணும்போது. ஆனால் நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன் 2 பேரும் இப்போ சிஎஸ்கே வரணும். அதுதான் அது எல்லாருக்கும் ஆசை இருந்துச்சு. எல்லாத்துக்கும் எனக்குமே தமிழ்நாட்டில் இருக்கோம், சிஎஸ்கே ஆடணும்னு தான் ஆசை இருந்திருக்கும், அவனுக்குமே இருந்திருக்கும். பட் SRH வந்து ஆல்ரெடி நான் 4 வருஷம் கண்டினியூவாக அந்த டீமில் இருந்திருக்கேன். ஸோ மறுபடியும் அதே டீமில் போகிறது மறுபடியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய ஆக்ஷன் தெரியும். ஆமாம், பெரிய ஆக்ஷனுக்கு அப்புறம் எல்லாரும் டீம் மாறுவாங்க. பட் நான் மறுபடியும் அதே டீம் போகிறது பெரிய விஷயம். ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சூப்பர். அதாவது வந்து நம்ம ஒரு விஷயம் பெருசாக ஜெயிச்சுட்டு வெளியே உள்ளே வரும்போது நமக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு ஃபீலும் ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் இருக்கும். அப்படி ஒரு வரவேற்பு இந்த ஊருக்கு வரும்போது முதல்வர்கிட்ட போயிட்டு இது பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக போயிட்டு அந்த இதில் அந்த இது முதல்வர் வந்து அறிவிச்சார் இல்லையா அந்த திட்டம் ஒன்று. நடராஜ யோசிக்கிறேன் எப்பன்ட்டு இல்லை, 1ஆம் தேதி தான் போய் அதான் கலந்துட்டு வந்தேன். ஆமாம். அதாவது அந்த டைமில் நான் வந்து சென்னையில் வர மாதிரி இருந்தது. எல்லாம் சென்னையில் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் பெங்களூரில் வந்துட்டு பெங்களூர்லேருந்து இங்கே காரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என் குழந்தைய பார்க்கவே இல்லை ஒரு 3-4 மந்த்ஸ். எனக்கு குழந்தை பிறந்ததில்ல. ஆமாம், ஐபிஎல்ல போய் எனக்கு குழந்தை பிறந்துச்சு. இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு 200 பேர் தான் இருந்தாங்களாம். இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 200 பேர் தான் இருந்தாங்க. திடீர்னு எங்கேருந்து அவ்வளோ பேர் வந்தாங்க தெரியல. எல்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாம் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் வந்திருக்காங்க. நைட் 2 மணி 3 மணிக்குள்ள அப்படியே தான் இருந்தாங்க. நம்ம ஜெயிச்சுட்டு வச்சுங்க, வெளியூர் எல்லாருமே உள்ளூர் ஆகிடும். நீ எந்த ஊருக்கு போனால் அது நம்ம ஊர் தான். நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க பார்த்தியா, நம்ம அப்பா அம்மாவை தவிர. நம்ம அந்த மாதிரி தான் இப்போ எல்லா இடத்துலையும் நினைக்கிறாங்க. எல்லா இடத்துல பெரிய விஷயம் இல்லை. அதை தான் சம்பாதிக்கணும்னு அதை தான் சம்பாதிக்கணும், வேறு எதுவும் கிடையாது. இப்போ இவெல்லாம் பாருங்க, டெய்லியும் 10 ரூபா சம்பாதிக்கிறான். பட் என்ன பிரயோஜனம்? முடி வெட்ட மாட்டான், நல்ல முடிவு எடுக்க மாட்டான். முடிவு. ஆமாம். என் பேர் இளவரசன், என்னோட ஃப்ரெண்டு, ப்ரோ கபடி பிளேயர். ஐயா வாங்கயா, நான் கபடி பிளேயர் தான். அவன் கபடி பிளேயர், ப்ரோ கபடி பிளேயர்னா அவங்க ப்ரோன்னு சொல்லிட்டு அவர் கோச். எனக்கு இவர் தான் முதல்ல சான்ஸ் வாங்கி கொடுத்தாள். பிரகாஷ் ஒரு பேர். நீங்கள் தான் முக்கியமான ஆள். ஆமாம். இந்த அகாடமி அந்த கிரவுண்டுக்கெல்லாம் இவர் தான் ஹெட் கோச். என் பேர் அருண்குமார். இவனும் இங்கே ஒரு மெம்பர். பெரிய சாமி டிஎன்பிஎல், அப்புறம் தமிழ்நாடு ஆடி இருக்கான். தமிழ்நாடுக்கு? ஆமாம் ஆமாம். ஸோ வெரி சூன் நீங்களும் வந்து இவனுக்கு தான் அந்த ஒரு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், கிருஷ்ணகுமார். சூப்பர்ண்ணா. ஸோ வந்து எல்லாரும் விவசாய யாரடா வெளியே போக சொன்ன? அந்த மண்ணுக்கு சொந்தக்காரி அந்த மாதிரி தான் வந்து இந்த மண்ணோட சொந்தக்காரி. ஸோ இவர் தான் இந்த ஒரு லேண்டு, அதுவும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. அது பெரிய விஷயம் ப்ரோ. உண்மையிலேயே தேங்க்யூ. அந்த மனசு ஒன்று வரணும் எனக்கு இருக்க அந்த இடம். ஏன்னா இது விவசாயம் பண்ணிட்டு இருந்த இடத்த இந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கிறோம், இது மாதிரி ஒரு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க வீட்லேயும் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் இவரும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கோன்ட்டாங்க அவங்க ஃபேமிலியே. இவன் மணிகண்டன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட். சூப்பர். ஸோ ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு ஆக்சுவலி உங்களை பார்த்ததும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததும் எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப 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 ஹாப்பி. நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தது ரொம்ப ஹாப்பி. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சிரிச்சுட்டே இருக்கீங்களா, கலாயிறீங்களா? இல்லைப்பா, நான் வந்து மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டேன். ஆமாம், ஏன்னா என்ன இப்போ வளர தெரிஞ்சாலும் இப்போ நீ வந்து இங்கே ஒரு கிரவுண்டில் நீ எப்படி வளரன்னு நான் டெஸ்ட் பண்ணாதானே நான் SRH 29 மேட்ச்சில் உனக்கு 29 26 ஆரம்பிக்குது, உனக்கு 29 மேட்ச் அங்கே எப்படி ஆடணுன்றதை நான் சொல்கிறேன். அதாவது கோச், அதாவது உங்களுக்கு இன்னிலேருந்து கோச்சாக மாற நான் மாற்றிட்டேன். சூப்பர். ஸோ இட்ஸ் டைம் டு ப்ளே. அப்போ வந்து இவங்க வந்து அம்பீரா நின்று இந்த என்னென்ன வாய்ஸில் பேச போகிறீங்க? ஒயிடு போட்டால் ஒரு வாய்ஸ் பேசுவேன். ஆமாம். போல்டு ஆக்கினா ஒரு வாய்ஸ் பேசுவேன். நீ வந்து 4 அடிச்சா 6 அடிச்சா அதுக்கு ஒரு வாய்ஸ் பேசுவேன். ஆமாம், நீ வீட்டுக்கு போக சொன்னால் அது ஆனால் பாட்டு இங்கே போட்டுக்கலாமா? அங்கே தான் போடணுமா? சரி, ஓகே. இந்த கோட்டை வந்து டச் பண்ணலாம். அதை தாண்டி உங்களுக்கு அங்கே இந்த கால் இப்படி போயிடுச்சு அப்படின்னா நான் வந்து நோ பால் கொடுத்துருவேன். ரைட், ஓகே. நடைபெறப் போகும் இந்த வித்தியாசமான வீர போட்டிக்கு களமிறங்க போகிறார் கருப்பு கட்டெருப்பு, கருப்பு காகம். பொறுத்திருந்து பாருங்க என்ன செய்ய போறாங்க. என்ன தலைவர் அந்த நெத்திக்கு நேர குறி வச்சு எறிகிறான் சார். அண்ணே போட்ட பவுலிங் அவுட். விளையாட்டா நினைச்சுக்க. கோவப்பட்டு குலைக்க சாயி கோர்ட்டு ஜெயிலுக்கு போயிட வேண்டாம். அது நம்ம 2 பேருக்குமே நல்லது இல்லை. ஓகே, நல்ல பால். ஐயா, எஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வாங்க. அடுத்த பந்தில் அவன் இந்த இடத்த விட்டு ஓடிடணும். அந்த மாதிரி போடுங்க. ஓகே, வேகம் வா. ஐயா,
இந்த மாதிரி பால் நான் பார்த்தது கிடையாதுங்க, இதுக்கப்புறம் பார்க்க போகிறது கிடையாதுங்க. சும்மா வருது. இப்போ பாலை மட்டும் பாருங்கள், செதற விட்ற பாருங்க. நில்லுமா, நடு நில்லு. சரிப்பா குமாரே, அசிங்கமாக போச்சு குமார். இப்போ நான் போகிற மாதிரி பால் ஸ்பீடு போகணுமா இல்லை ஸ்பின்னா? நீ பால் போடு, நீ போடு போகிறாரு ஏக்கர். இப்போ நான் போட்டேன்னா நீ போடு நீ என்ன 10 ஏக்கருக்கு போடுவில்ல? இவன் போடுறான் சூப்பர், 10 ஏக்கருக்கு இது போடும். 10 ஏக்கர் இல்லாமல் ஒரே ஏக்கர் தான். போடு. அசிங்கப்படுத்திட்டு இருக்க பால். போன பால் தான் மிஸ் பண்ணேன். இந்த பால் நான் இது வேறு சொடக்கு பால் இருக்கேன்ட்டு அடுத்து. ஐயோ நடராஜ் நவுந்துக்க. ஓ வாய்டு. ஒரு ரன் கொடுத்து நான் கவர்மெண்ட் வரேன். எல்லாம் நடராஜ் ஏர்கட் போட்டு தானே பார்த்துருக்கீங்க, நான் ஏர்கட் போட்டு பார்க்கலையே. இப்போ பாருங்க வாங்க. பவுலிங் சூப்பர். 4 போச்சா? என்ன வளைய தொட்ட 4ஆ? என்னங்க இது? இங்கே தான் 4. இப்போ மலிங்கா சார் பவுலிங்ப்பா. இவன் கூட ஆளை கொண்டாட சார், வேற ஆளை வச்சுக்கீங்க சார். இல்லை இது கொஞ்சம் ஸ்ரீலங்கான்றதால லாங்காக போயிடுச்சு. நல்ல வேலை 29 பேர் ஆகும் மேட்ச். கோச்சிங்களா? ஆமாம் சார். இந்த மாதிரி காருக்கு பால்லாம் போட சொல்லாதீங்க, கையெல்லாம் வலிக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஆளாக்கி விட்டுறீங்க, ஒரு பால் கூட நம்மளால் செக் உடைக்க முடியல. கொஞ்சம் பார்த்துங்க சரியா? வர்ற பசங்க நம்ம ஆக்கி விடாதீங்க. நீ என்ன பார்த்து அந்த இன்ஸ்பிரேஷன் ஆகலாம் இது பண்ணிக்காத சரியா? கிரிக்கெட் நம்ம ஒரு இதுதான் பண்ணுறோம். ஐயா வணங்குங்க. செல்லூர் ராஜுங்களா? 2-3 வயசு போய் சொன்னா சூப்பராக இருக்கும். என்னங்க இது? எப்பா இதை எடுத்து மெயினாக நம்ம சேனலில் போடு, நம்மளால் ஆக்கி விடுவோம். கிரிக்கெட் விளாட்றப்ப இதுதான் விளையாண்டதே போதும். ரெக்கார்ட் ஆகுதா? இல்லை அது விஜயகாந்த் சார் வாய்ஸ். அதான் நான் சொல்லிக்கிட்டேன், தூக்கி அடிச்சிடும் பார்த்துங்க. அந்த வயசு கொஞ்சம் மெல்லிசே வரும். குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அந்த 30 சேலம் நினைச்சேன், ஆனால் நடராஜ் நமக்கு நல்லா பால் போட்டு கை காலம் வலிக்கிறாடா. ஆனால் எம்.ஆர். ராதா அப்படின்னா வந்து அவருடைய ஃபேமஸ் டைலாக், அதாவது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு டைலாக் எதுனா, கலாய் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மல்வெளி பருவ வேண்டிய அமிர்தமராது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைலாக்ங்கிறது நல்லா பேசுனாங்க பாரு. இவர் 2 வச்சிருக்காரு எனக்கு எம்.ஆர். ராதாக்கு. நம்ம நல்லா பேசுகிறோன்னு வச்சுக்க. எப்பா போதுண்டா நிறுத்துறா சார். அது ஒன்று நல்லா பேசுனா நல்லா பேசுறா அடை. ஒரு 3 வாய்ஸ் பேசுறேன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவளை பண்ணாக்க அவன் பேசுனா ஏய் போதும் நிறுத்த. வா சூப்பர் செம்ம ஜாலியாக இருந்தது. அதான் அவங்க நல்லா பண்ணாங்க. அதுதான் சரி மக்களே, ஓகே சரி போதும். நாங்கள் போயிட்டு நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, போயிடல லஞ்சு. ஆனால் பட் நம்ம இப்போ சாப்பிட்றது என்னது பிரஞ்சு. இப்போ பிரஞ்சு சாப்பிட போகிறோம். ஏன்னா வந்து அதுக்கு இதுக்கு நடுவில் இருக்குது சாப்பிட போகிறோம். 2 நாளாக சாப்பிடல, ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாப்புல நான் வீட்டில் செய்கிறேன். அதனாலே பசியோடு வந்திருக்கேன். எல்லா வெரைட்டியும் கொடுங்க, இவனுக்கு 2 வெரைட்டி கொடுத்தாலும் சாப்பிடுவோம். அதனால் பிரச்சனை கிடையாது. சரி நம்ம பிள்ளை ஓகே தானே? வெரைட்டி அது உனக்கு புரியாது, காமெடி அது. காமெடி தெரியாது இல்லை லூஸு, அது போய் யோசிக்காது. ஓகே மக்களே, பாய் பாய், லவ் யூ. அப்புறமேட்டா